என்னது சம்மந்தியா? யாரது? உள்ள வாங்க. நீங்களா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் என்ன சம்மந்தி? எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்து சம்மந்திங்கிறிய? சம்மந்தி, ஏன் சம்மந்தி இப்படி கோவப்படுறீங்க எங்க மேல? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சம்மந்தி. தப்பு செஞ்சதெல்லாம் உங்க மகதான். என் பிள்ளையோட வாழ்க்கை தான் இப்ப கேள்விக்குறியில நிக்குது. எங்களுக்கு போன் மேல போன் போட்டு உங்க மகன் கல்யாணம் நின்னு போச்சாமேன்னு கேட்டுட்டே இருக்காவ சம்மந்தி. நாங்க அதால எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சம்மந்தி. உங்க மகன் செஞ்ச தப்புக்கு இப்ப நாங்க தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். நியாயமா நாங்க தான் உங்க மேல கோவப்படணும், நீங்க எங்க மேல கோவப்படக்கூடாது. அப்படியா? நான் கோவப்படக்கூடாதோ? இங்க பாருங்க, நீங்க பண்ண விஷயத்துக்கு நான் கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? அன்னைக்கு வந்து கொஞ்சம் பேச்சா பேசிட்டு போனியே, மூஞ்சில முழிக்காத மாதிரி பேசி எங்களை பேசவே விடல. இன்னைக்கு வந்து என்ன சம்மந்தி? எல்லாம் முடிஞ்சு போச்சே, மறுபடியும் எதுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டு வரிய? சம்மந்தி, எதுவுமே முடியல சம்மந்தி. இப்பதான் எல்லாம் ஆரம்பமாக போகுது. என்ன உளறிட்டு இருக்கிய? சம்மந்தி, அது வந்து என் மகன் சொன்னா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஓடி போயிட்டுல, அதனால உங்க குடும்பத்து மேலயும் அந்த பிள்ளை மேலயும் கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னது கேஸா? அது வந்து சம்மந்தி, உங்க மகன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான்ல, அது எங்களை ஏமாத்தின மாதிரி தானே. அதனால அவன் கேஸ் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா கேஸ்லாம் கொடுக்கல. நான் தான் சொன்னேன், அப்படி அவிய மேல கேஸ்லாம் கொடுத்தா அவிய குடும்பத்துக்கு அசிங்கமாயிரும், நாளை பின்ன முகத்துல கூட முழிக்க முடியாது, அதனால கேஸ்லாம் கொடுக்க வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டேன். அதனால கேஸ்லாம் கொடுக்க மாட்டான் சம்மந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்ன அந்த பணத்தை கூட கொடுக்கலன்னு என் மகன் சொன்னான். நான் மறந்தே தொலைச்சிட்டேன். இருங்க, நான் இப்பவே போட்டு விடுறேன். வேண்டாம் சம்மந்தி, வேண்டாம். நீங்க பணத்தெல்லாம் போட்டு விட வேண்டாம். ஏன்? எதுக்காக பணம் போட வேண்டாம்? அந்த பணத்துக்காக தானே எனக்கு வந்து அப்படி சண்டை போட்டு போனியே. அது வந்து சம்மந்தி, என் மகன் கல்யாணம் இப்படி நின்னு போச்சுன்னு வருத்தத்துல வந்து சண்டை போட்டேன் சம்மந்தி, பணத்துக்காகலாம் இல்ல. நீங்க பணம் கேட்டீங்களா இல்லையா? அது வந்து இவ்வளவு பணம் செலவு பண்ணியும் கல்யாணம் நின்னு போச்சே, அந்த கோவம் சம்மந்தி. எப்படிலாம் என்னை பத்தி நீங்க பேசிட்டு போனியே, என்னமோ நான் பணத்துக்காக மட்டும் அந்த கல்யாணம் பேசுன மாதிரி பேசுனீங்க. இப்பவே உங்க பணத்தை மூஞ்சில போட்டுறீ. ஐயோ வேண்டாம் சம்மந்தி, பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு உங்க உறவு தான் வேணும். முதலாம் எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு, இனி உங்களுக்கு எங்களுக்கு எந்த உறவும் இல்லை. அவ ஓடி போய் தொலைஞ்சிட்டாளே, இதுக்கு பிறகு என்ன உறவு உங்களுக்கு எங்களுக்கும்? சம்மந்தி, ஒரு பிள்ளை அந்த மாதிரி உங்க பேச்சு கேட்காம ஓடிட்டு, அதுக்காக ரெண்டாவது பிள்ளையும் அப்படி இருக்குமா? உங்களுக்கு ரெண்டாவது ஒரு மகன் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அவளும் ஊர்ல இருந்து வந்திருக்காளாமே, அதான் அந்த பிள்ளைய என் மகனுக்கு கெட்டிட்டாரியலான்னு கேட்கலாமேன்னு வந்தேன் சம்மந்தி. என்னது சம்மந்தி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்களா? என்ன கேட்கணும்? அது வந்து சம்மந்தி, இந்த கல்யாணம் நின்னு போனதுல உங்களுக்கு அவமானம் தான், எங்களுக்கு அவமானம் தான். இத சரி செய்யணும்னா ஒரே ஒரு வழி, உங்க மகளை என் மகனுக்கு கட்டி வைக்கணும். இது மட்டும் தான் ஒரே வழி. என்ன சொல்றீங்க சம்மந்தி? நான் செலவு பண்ண பணம் எதுவுமே எனக்கு வேண்டாம். உங்க ரெண்டாவது மகளை என் மகனுக்கு கட்டிக்கிடியே. நீங்க இப்போ உடனே பதில் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை சம்மந்தி. அண்ணன்ட்ட பேசிட்டு கொஞ்சம் பொறுமையா உட்காந்து யோசிச்சே பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல. சம்மந்தி, நீங்க உடனே யோசிச்சீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு தோணும். நானே இதே மாதிரிதான் என் மகன் கல்யாணம் நின்னு போச்சுன்னோட கோவத்துல வந்து உங்களை பேசிட்டேன். நீங்க கொஞ்சம் நிதானமா உட்காந்து பொறுமையா யோசிங்க சம்மந்தி. கண்டிப்பா நான் சொன்னதுதான் சரின்னு உங்களுக்கு புரியும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க வேற இடத்துல போய் மாப்பிள்ளை கேட்கும் போது அவிய என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மூத்தவ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஓடிட்டாலாமேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு ஓடிற போறா, எங்களுக்கு வேண்டான்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்றேன் சம்மந்தி, எனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். என் மகனுக்கும் நான் வெளியே போய் பொண்ணு கேட்டா அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் உங்க மகளை கேக்கேன். அது மட்டும் இல்ல சம்மந்தி, உங்க மகன் எங்க குடும்பத்துக்கே பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா. அதுக்கு ஈடு கட்டணும்னா நீங்க உங்க ரெண்டாவது மகளை கட்டி தரணும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சம்மந்தி. உங்க மகன் செஞ்சதுல நாங்க தான் இப்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு அது உங்க மகன் ஓடி போய் வேற ஒருத்தனை கட்டிட்டு போயிட்டா. எங்களுக்கு அப்படி இல்லல, எங்க மகனுக்கு இனிமேட்டா பொண்ணு பார்க்கணும். 4 பேர் 4 விதமா பேசுவாவ. இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாவ சம்மந்தி. அதனால தான் உங்க ரெண்டாவது மகளை கேட்கும். நீங்க கேட்டிட்டாங்க, நாங்க நல்லபடியா பாத்துக்கிடுவோம். இங்க பாருங்க, என் மகளுக்கு இப்ப கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது. அவ படிச்சிட்டு இருக்கா. பரவாயில்ல சம்மந்தி, படிக்கட்டும், நாங்க படிக்க வைக்கோம். மேல் படிப்பு அவ எவ்வளவு ஆசைப்படியாலும் படிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். இங்க படிக்கலையா, வெளிநாட்டுக்கு போன பிறகு அங்க போய் படிக்கட்டும்,
உங்க மகன் வெளிநாட்டுக்கு போறாரோ? ஆமா சம்மந்தி, அங்க எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 6ல இருந்து 8 மாசத்துக்குள்ள வெளிநாட்டுக்கு கிளம்பிடுவான். அதுக்கு பிறகு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன்னு சொன்னான். ஃபுல்லா பொண்டாட்டியோட அங்கேயே செட்டில் ஆயிட போறேன்னா. அப்படியா? ஆமா சம்மந்தி, அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். நாங்க 2 பேர் மட்டும் தான் இங்க இருப்போம். இங்க வேற எங்களுக்கு கம்பெனி இருக்குல்ல, அதை என் புருஷன் பாத்துக்கிடுவாவ. அங்க எல்லாத்தையும் என் மகன் பாத்துக்கிடுவான். அது மட்டும் இல்ல சம்மந்தி, பெரிய வீடா வாங்க போறானாங்க. வேலைக்கு ஒரு 10-15 ஆட்களாவது போடணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஆபீஸ்க்கா? இல்ல சம்மந்தி, வீட்டுக்கு மட்டுமே. அப்படியே சொன்னாரு? ஆமா சம்மந்தி, பெரிய வீடா போட்டா வேலைக்கு ஆட்கள் நிறைய தேவைப்படும்ல. வார பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன குறை கூட வைக்க கூடாதுன்னு அவன் எப்பவுமே பேசிட்டு இருப்பான். உங்க மகன் மட்டும் என் மகனை கட்டியிருந்தா ராணி மாதிரி வாழ்ந்திருப்பா. ஏன் சாப்பாடு அள்ளி ஊட்டுறது கூட அவன் ஆள் வச்சிருப்பான். அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து அவளுக்கு எல்லாமே செஞ்சிருப்பான். என்ன செய்ய, உங்க மக ஒரு பிச்சைக்காரனை கட்டிட்டு போயிட்டா. இந்த பிள்ளையாவது என் மகனை கட்டிட்டாங்க சம்மந்தி. என் மகன் தங்க தட்டுல வச்சு தாங்குவான், நல்லா பாத்துக்கிடுவான். வேலைக்கும் ஆள் இருக்கு, அவ எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்ல. விரல நீட்டி அது வேணும்னு கேட்டா கூட போதும், எல்லாரும் எடுத்துட்டு வந்து கையில தருவாவ. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் சம்மந்தி, நல்லா பாத்துக்கிடுவான். இந்த மாதிரி இடம் உங்களுக்கு வேற கிடைக்காது, நல்லா யோசிங்க. வேற இடத்துல போய் நீங்க மாப்பிள்ளை கேட்டாலும் ஏற்கனவே மூத்தவ ஓடி போயிட்டாலுமேனு கேட்பாவ. நீங்களும் எப்படியோ 2 மகன் இருக்குன்னு சொல்லுவீங்க. மூத்தவ எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? யார கட்டிட்டு போயிருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எதுவுமே சொல்ல முடியாது உங்களுக்கு. அதனால நான் சொன்னதை நல்லா யோசிங்க சம்மந்தி. அண்ணன்டி கேட்டுட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நாங்க இப்போதைக்கு எங்க மகனுக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி இல்ல, ஒரு 6 மாசமா தான் ஆகும். அதனால அது வரைக்கும் நீங்க நல்ல டைம் எடுத்து யோசிச்சுட்டு எங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்க சம்மந்தி. ஆ சொல்றேன். சரி சம்மந்தி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. திமிரு பிடிச்சவா, உட்காருன்னு கூட என்னைய சொல்லல. சரியான பண திமிரு பிடிச்சிருக்கு இவளுக்கு. அதான் ஒருத்தரையும் மதிக்க மாட்டேங்க. என் தலையெழுத்து மறுபடியும் இவ காலையே வந்து விழியல்ல, அதான் என்னைய கேவலமா பாக்குறா. மகளை மட்டும் கெட்டி தரட்டும், அதுக்கு வரவுதானே இந்த ராணிக்கு இருக்கு. அன்னைக்கு என்னடானா அப்படி பேசிட்டு போனாங்க, இன்னைக்கு என்னடானா இப்படி வந்து பேசியவன். இவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே. பொண்ணு கிடைக்குதுன்னு ஒரு பேச்சும் கிடைக்கலன்னு ஒரு பேச்சும் தான் பேசுறாங்க. இருக்கட்டும், இப்போதைக்கு இதுக்கு பதில் சொல்லக்கூடாது. அந்த அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு மெதுவாகவே பதில் சொல்லுவோம். ஏங்க ஏங்க ஏங்க, என்ன ராணி, போலாமா? இவ்வளவு நேரம் என்னதான் பண்ணிட்டு இருந்திய? இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு சத்தம் கிடைச்சி உங்களுக்கு கேட்கலையோ? குளிச்சிட்டு இருந்தேன் ராணி, இப்பதான் ரெடியாகி வந்தேன். என்ன விஷயம் ராணி? அந்த ராசாத்தியம்மா வந்துச்சு. அவங்க எதுக்கு வந்தாங்க? ஓஹோ, அன்னைக்கு பணம் கேட்டாங்கல்ல, அது என்ன நீ போட்டு விடலன்னு கேட்கறதுக்காக வந்தாங்களோ? அதுக்காக வரல, அந்த பணமே அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாவ. வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? அன்னைக்கு கோமா வந்து ஏசிட்டு போனாங்க, இன்னைக்கு எதுக்கு வேண்டான்னு சொல்றாங்க? எல்லாம் காரணமா தான். அவங்க முதல்ல பேசின கல்யாணம் தான் நின்று போச்சு. இப்போ உங்களுக்கு 2வது ஒரு மகன் இருக்கலாம்ல, அந்த பிள்ளைய மகனுக்கு கட்டிட்டாங்கன்னு கேட்கக்காக வந்திருக்காங்க. என்னது, ஜெனிய கேட்டாங்களா? நீ வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே ராணி? அவ சின்ன பிள்ளை, இன்னும் காலேஜே முடிக்கல, அவளை கேட்டுக்காங்கன்னு சொல்றா. நீ பாத்துட்டா இருந்தா வேண்டான்னு சொல்லி போக சொல்ல வேண்டியதானே? நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், அவங்க தான் திரும்ப திரும்ப யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நீ ஒரேடியா வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? அவிய பணத்தை முதல்ல அவியலுக்கு போட்டு விடு. அந்த உறவே நம்மளுக்கு வேண்டாம். அவிய மகன் வேற வெளிநாட்டுக்கு போறதா சொல்லியாவ, அந்த மாதிரி சம்மந்தமே நம்மளுக்கு வேண்டாம். நீ போன் போட்டு வேண்டான்னு சொல்லிட்டு பணத்தை முதல்ல போட்டு விடு ராணி. இங்க பாருங்க, அவங்க யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால நல்லா யோசிச்சுட்டு அவங்ககிட்ட பிறகு பதில் சொல்லிடலாம். இப்போதைக்கெல்லாம் எந்த பதிலும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராணி, பணத்தையாவது போட்டு விட. அவங்க வரவே வேண்டான்னு சொல்லியல்ல, ஏன் சொல்ல கேட்க மாட்டியோ? பணத்தை போட்டு விட்டா அவங்க ஏன் வர போறாங்க கேட்க போறாங்க? நீ எதுக்கு இத்தனை நாள் போடாமலே இருந்தா? போட்டு விடு. இங்க பாருங்க, எனக்கு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரலான்னு தான் தோணுது. அதனால தான் இன்னும் பணத்தை போடல. என்ன சொல்ற ராணி? யோசிக்க போறியா? இதுல யோசிக்க என்ன இருக்கு? ஜெனி ரொம்ப சின்ன பிள்ளை, அவளுக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம். நான் அணுவுக்கே இப்போ கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். என் பேச்சு கேட்காம நீ தான் கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணா. இப்ப என்னடான்னா ஜெனிக்கு கல்யாணம் பண்ணலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. இங்க பாருங்க, நான் அதை பத்தி யோசிக்கல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு ராணி? என்ன யோசிக்க போறா நீ? எனக்கு அந்த சம்பந்தம் பிடிக்கல, அவங்க வெளிநாட்டுக்கு போறாங்க, எனக்கு வேண்டான்னு தோணுது. அது மட்டும் இல்ல, ஜெனி சின்ன பிள்ளை, அவளுக்கு இப்ப கல்யாணமும் வேண்டாம். அந்த பிள்ளை இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கு, அதுக்குள்ள கல்யாணம் பேசிட்டா. இப்படிதான் அணுவுக்கும் பேசினா.
பேசிட்ட மட்டும் கல்யாணம் முடிக்க முடிஞ்சிச்சா? உங்க மகா ஒரு பிச்சைக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. இவ்வளவு அந்த மாதிரி ஓடிடக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ராணி நீ பண்றது சரியில்லை ராணி. வெளிநாட்டுக்கெல்லாம் பிள்ளையை கட்டி கொடுக்காண்டா. இங்க பாருங்க, நம்ம பிள்ளைய வெளிநாட்டுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவளையே நான் வெளிநாட்டுல தான் கட்டி கொடுக்கணும்னு உறுதியா இருந்தேன். அவ என்னடானா நான் எங்க போய் விழக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தானோ அங்கேயே போய் விழுந்துட்டா. இவளும் அதே மாதிரி விழுந்துடக்கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஜெனி அப்படிலாம் பண்ண மாட்டா ராணி. இதே தானே நீங்க அனுக்கும் சொன்னியே. கடைசியில என்ன நடந்துச்சு? நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு ஓடி போயிட்டா. எவ்வளவு பேருக்கு என்ன அவளால் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த கல்யாணத்துக்கு பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் நான் கூப்பிட்டுருந்தேன். அவ்வளவு பேரை இனி சீப்பா பாக்குற மாதிரி ஆக்கிவிட்டா. இவளுக்கும் நீங்க கொடுக்க மாதிரி செல்லம் கொடுத்தா எவனையா கூட்டிட்டு ஓடிடுவாளான்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால இப்பவே இவளுக்கு கல்யாணம் பேசுறதா நல்லது. அவியலே நாங்க படிக்க வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டாவ. பேசி வச்சுட்டு வேணா ஒரு 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ராணி நீ பண்றது சரியில்லை ராணி. நீ கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுனாலதான் அனு ஓடியே போனா. நீ கொஞ்சம் பொறுமையா அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருந்தா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா. அது மட்டும் இல்ல, பிள்ளை அவ மனசுல என்ன இருக்கணும் நம்ம கிட்ட சொல்லி இருந்திருப்பா. நீ எதுவுமே அவ இஷ்டத்தை கேட்காம உன் இஷ்டத்துக்கு பண்ணதுனாலதான் பிள்ளை அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. இதுலயும் அதே தப்பு பண்ணாத ராணி. நான் அதுக்கு தான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த கல்யாணமும் வேண்டாம், இதை பத்தி பேச்சும் வேண்டாம். இதை இப்படியே விடு. வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா நானே ஜெனிக்கு பாக்குறேன். ஆனா அது இப்ப வேண்டாம், ஒரு 5 வருஷமாவது போட்டோம். என்னது? என்ன 5 வருஷமா? அனு இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனேயே நான் ஜெனிக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி 5 வருஷம்லாம் இவளை வீட்டுல வச்சுட்டு இருக்க முடியாது. இவளும் அவ பண்ண அதே அசிங்கத்தை பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜெனி அப்படிலாம் பண்ண மாட்டா ராணி. இதேதான் ஓடி போனவளுக்கும் சொன்னியே. சப்போர்ட்டுக்கு மேல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் என்ன பேசினாலும் ஏத்து பேசுனியே. இப்ப என்ன நடந்திருக்கு? அதனால ஜெனி விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது சொல்லிவிட்டேன். நான் தான் அவ வாழ்க்கையில என்ன நடக்கும்னு முடிவு பண்ணுவேன். நீ பண்றது ரொம்ப தப்பு ராணி. ராணி என்னம்மா என்னாச்சு? எதுக்குமா இப்ப மாப்பிள்ளட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கா? ஏமா இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அனுக்கு செல்லம் கொடுத்து தான் கெடுத்து வச்சிருக்காரு. இப்போ இவளுக்கும் செல்லம் கொடுக்கலான்னு பேசுறாரு. ஏமா என்னாச்சு? அதான் சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டேன்ல. விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் இவரும் ஆபீஸ்க்கு போயிட்டு வரோம். நீங்க ஜெனி கூட இருந்து ஜெனியை பத்திரமா பாத்துக்கோங்க. வீட்டு வேலைக்கு அதுக்கு ஆள் இருக்கு. அதனால அவங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டா பார்ப்பாங்க. 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிரும். சாப்பிட்டுட்டு எல்லாரும் வீட்டிலே ரெஸ்ட் எடுங்க. வெளியே யாரும் எங்கேயும் போகக்கூடாது. முக்கியமா ஜெனி வெளியே போகக்கூடாது. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இவரோட அம்மா வந்தாச்சுன்னா ஜெனி கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. அதே மீறி பேசுனா 2 வார்த்தைக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ராணி எதுக்கு ராணி எங்க அம்மா பேசக்கூடாதுங்க? நான் எதுக்காக சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாதோ? சும்மா என் வாயை கிளறாதுங்க. வாங்க போவோம். ராணி நீ போறியா? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். உங்களுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? என் கூட வாங்க போவோம். சரி ராணி. அம்மா ஜெனியை பாத்துக்கோங்க, நான் வாரேன். சரிம்மா. ராணி ஆபீஸ்க்கு போயிட்டா. இதுதான் சரியான நேரம். பிள்ளைய கூட்டிட்டு சம்மந்தி வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அனு பிள்ளையும் அங்கதான் இருக்கான்னு சொன்னாவ. போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அனு பிள்ளைய பார்க்கறதுக்கு வெறுங்கையை வீசிட்டா போக முடியும்? அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணுமே. எங்க போய் வாங்கிட்டு போறது? போற வழியில கடை ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஜெனி என்ன பண்றா? ஜெனிமா, ஜெனிமா. என்ன பாட்டி, உள்ள வாங்க. ஜெனிமா. என்ன பாட்டி, ரூம்ல என்னமா பண்ணிட்டு இருக்கா? பாட்டி சும்மா தான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் பாட்டி? ஒன்றும் இல்லைம்மா, உங்க அம்மையும் அப்பாவும் இப்போ தான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனாவே. அப்படியே பாட்டி? ஆமாம்மா, இப்போ தான் கிளம்பி போறாவே. நம்ம உங்க அக்காவை போய் பார்த்துட்டு வந்துருவோம்மா. சரி பாட்டி. முதல்ல பாட்டிக்கு ஃபோன் பண்ணுங்க. அவிய 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னாவம்மா. நீ முதல்ல ரெடியாவு. பாட்டி நான் ரெடியா தான் இருக்கேன். காலையில குளிச்சாச்சு. இப்படியே கிளம்பி போக வேண்டியதா? போலாமா? அப்படியே ரெடியா தான் இருக்கியோ? ஆமா பாட்டி. தாத்தாவை மட்டும் கூப்பிடுங்க, கிளம்பலாம். ஐயோ அவியலா? அவிய வேண்டாமா? ஏன் பாட்டி? அன்னைக்கு தாத்தாவையும் கூட்டிட்டு போலான்னு தானே சொன்னீங்க. இல்ல ஜெனி, அன்னைக்கு அவியிட்ட அவியலையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்ல. அதுக்கு பிறகு அவியிட்ட போய் அனு பிள்ளை அப்படின்னு பேசுனேன்னா அதுக்கே உங்க தாத்தா கோவப்பட ஆரம்பிச்சிட்டாவ. என் மகளை அவமானப்படுத்திட்டு போயிருக்கா. அவ பேரை கூட நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாவம்மா. ஐயோ தாத்தாவை அப்படி சொன்னாங்க? ஆமா
அதனால தாத்தாவை கூட்டிட்டு போக வேண்டாம், நம்ம மட்டும் போயிட்டு வந்துருவோம்மா. ம், சரி பாட்டி.